Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம periodic classification of elements அந்த சாப்டர்ல இருந்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதை பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் செஷன்ல டிஃபரண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். டாபரினஸ் ட்ரையட், நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அண்ட் லோத்தர் மேயர்ஸ் அட்டாமிக் வால்யூம் கர்வ், தென் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். மெண்டலீவ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு லா அப்படின்ற ஃபார்ம்ல பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர். பட் அக்கார்டிங் டு மெண்டலீவ், the physical and chemical properties of the elements are the periodic function of atomic weight அப்படின்னு கொடுத்தாரு. அதனால எலமெண்ட்ஸ் எல்லாரையும் அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணாரு. அப்படி அரேஞ்ச் பண்ற போது he got the horizontal rows and vertical columns. ஹாரிசான்டல் ரோஸை பீரியட்ஸ்னு சொன்னாரு, வெர்டிக்கல் காலம்ஸை குரூப்ஸ்னு சொன்னாரு. மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ல சம் டிமெரிட்ஸ் இருந்தது. அந்த டிமெரிட்ஸ் எல்லாமே மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல ரெக்டிஃபை ஆயிடும். மெண்டலீவோட பீரியாடிக் டேபிளை ரெஃபரன்ஸா எடுத்துட்டு மோஸ்ட்லி he just analyzed with atomic number. எமிட் ஆகிற எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சியை அட்டாமிக் நம்பருக்கு அகைன்ஸ்டா பிளாட் பண்றாரு. அப்படி பிளாட் பண்ற போது he got a straight line. அந்த ரிலேஷனை நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். the square root of mu is equal to a of z minus b, where z is the atomic number, a யும் b யும் கான்ஸ்டன்ட்னு சொல்லி இருந்தோம். அப்போ root nuன்றது the frequency of x-ray emitted from the heavier metallic surface. So அந்த கான்செப்ட்ல இருந்து just he modified the Mendeleev periodic table. atomic weight அப்படின்ற கான்செப்டை எடுத்துட்டு atomic number அதோட அசெண்டிங் ஆர்டர்ல எலமெண்ட்ஸ் கோ த்ரூ பண்ற போது மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் என்னென்ன டிமெரிட்ஸ் எல்லாம் இருந்ததோ அந்த டிமெரிட்ஸ் எல்லாமே இதுல ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் மோஸ்ட்லி டிக்ளேர் பண்றாரு the physical and chemical properties of all the elements are the periodic function of atomic number அப்படின்னு சொல்றாரு. அப்ப that statement is said to be modern periodic law. So according to modern periodic law, the physical and chemical properties of elements are the periodic function of their atomic number, that is denoted by the letter Z. Okay, now what are the features of modern periodic table? நம்ம மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளையும் மாடர்ன் பீரியாடிக் டேபிளையும் கம்பேர் பண்ணோம்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலா மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ல பீரியட்ஸை 1 to 7 கிளாசிஃபை பண்ணாரு. பட் அதுல 12 சீரீஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். அந்த 1 to 7 அரபிக் நியூமரல்ஸ்ல கொடுத்தாரு. அதே போல மாடர்ன் பீரியாடிக் டேபிள்லையும் நமக்கு ஹாரிசான்டல் ரோஸ் இருக்கும். அந்த ஹாரிசான்டல் ரோஸ் ஆர் 7 periods அப்படின்னு சொல்றோம். அப்ப periods 1 to 7 அப்படின்னு நம்பரிங் கொடுக்கிறோம். So all the horizontal rows are numbered as 1 to 7 and they are called as periods. அதே போல நம்ம மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா அவர் வெர்டிக்கல் காலம்ஸ் குரூப்னு சொன்னாரு. பட் குரூப்போட நம்பரை ரோமன் நியூமரிக்கலால அசைன் பண்ணாரு. 1 to 7 and 8 0 அப்படின்னு கொடுத்தாரு. அந்த 1 to 7 குரூப்ஸை சப்டிவைட் பண்ணி சப் குரூப்ஸா மாத்தினாரு. அதை ஏபின்னு எடுத்துக்கிட்டாரு. அப்போ 7 குரூப்ஸ் இருக்கு. 7 குரூப்ஸும் சப்டிவைட் ஆகுற போது 14 குரூப்ஸா மாறிடும். அடுத்து 8th குரூப்பை என்ன பண்ணாரு, 3 செட்ஸ் ஆஃப் எலமெண்டா வச்சு 9 எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணாரு. அப்ப இந்த பக்கம் 14, 8th குரூப்ல ஒரு 3, அப்ப 14 + 3 17 ஆயிடும். தென் 0th குரூப்னு ஒன்று கொடுத்தாரு. 17 + 1 18. அப்ப டோட்டலா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா we can find 18 vertical columns. Those are termed as groups. பட் அங்க அவர் ரோமன் நியூமரிக்கலை யூஸ் பண்ணாரு. இதே நாம மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா இந்த வெர்டிக்கல் காலம்ஸை நாம குரூப்ஸ்னு சொல்றோம். பட் the groups are numbered as 1 to 18. So மாடர்ன் பீரியாடிக் டேபிள்லயும் we have 18 groups and 7 periods. Okay, so இப்போ நம்ம குரூப்ஸ்னு பார்க்குற போது அந்த குரூப் உள்ள ஃபால் ஆகக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாருக்குமே சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்.
அப்ப அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், தட் இஸ் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரே குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு சிமிலரா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலரா இருக்கும். அண்ட் valency of those elements also similar. That is what the elements with the same valency that is found in group and similar properties reoccur. இப்ப நம்ம பீரியட் போற போது லெஃப்ட் டு ரைட் மூவ் பண்ணுவோம். சோ லெஃப்ட் டு ரைட் போற போது எண்ட் ஆஃப் த குரூப் நமக்கு நோபல் கேஸஸா இருப்பாங்க. ஒன்ஸ் அகைன் when we start the next period, அப்போ chemical properties reoccur ஆகுது. So this is what occurring at the regular interval of 2, 8, 8, 18, 18, 32. So இப்போ நாம இந்த பீரியட் நம்பரை கன்சிடர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட் அண்ட் சிக்ஸ்த் பீரியட். அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் கம்ப்ளீட் ஆகி செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் ஆகுற போது அந்த ப்ரீவியஸ் பீரியட்ல இருக்கக்கூடிய எலமெண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி செகண்ட் பீரியட்ல ஸ்டார்ட் ஆகுற எலமெண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சிமிலரா இருக்கும். தட் இஸ் கால்ட் ரீஅக்கர். ஓகே, நவ் இந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா அந்த டேபிளோட பாட்டம்ல we may find the two rows. ஒரு ரோவை நாம லாந்தனைட்ஸ்னு சொல்லுவோம், அனதர் ரோவை ஆக்டினைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த லாந்தனைட்ஸும் ஆக்டினைட்ஸும் ஆக்சுவலா they belong to period number 6 and 7, but group number third group இருக்கும். So lanthanides and actinides were placed at the bottom and they belong to group number 3. Lanthanides that belong to 6th period, actinides it belong to 7th period. இவங்களையே நம்ம தனியா பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெகுலர் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல லாந்தனைட்ஸ் ஆக்டினைட்ஸ் பிளேஸ் பண்ற போது அங்க எஃப் ஆர்பிட்டால்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் என்டர் ஆகும். எஃப் பிளாக் அப்படின்ற போது we may find எஃப் ஆர்பிட்டல்ல 1ல இருந்து 14 எலக்ட்ரான் ஆக்குபை ஆகும். அதே டி பிளாக் எலமெண்ட்ல டி ஆர்பிட்டல்ல 1ல இருந்து 10 எலக்ட்ரான் வரைக்கும் போகும். இப்ப இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்டை நாம டி பிளாக்ல பிளேஸ் பண்ணோம்னா எஃப் ஆர்பிட்டலே 14 எலக்ட்ரான் ஆக்குபை பண்ற போது டி பிளாக் ரைட் சைட்ல புஷ் ஆகும். அப்ப என்ன ஆகும்னா மொத்த பீரியாடிக் டேபிளும் டிஸ்டர்ப் ஆயிடும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆயிடும், நம்மளால அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை ஸ்டடி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்டிஸை அவாய்ட் பண்றதுக்காக தான் லாந்தனைட்ஸையும் ஆக்டினைட்ஸையும் பீரியாடிக் டேபிளோட பாட்டம்ல வச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். த நெக்ஸ்ட் ஒன், merits of modern periodic table over Mendeleev's periodic table. ஆல்ரெடி நான் சொன்னேன் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ் எல்லாமே மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல ரெக்டிஃபை ஆயிடும்னு. அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். Z is the more fundamental property of an element than its atomic weight. So modern periodic table, it is constructed in the ascending order of atomic number. ஏன்னா atomic number தான் ஒரு எலமெண்டோட ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும் atomic weight விட. The next one, the modern periodic table is free of main defects of Mendeleev's periodic table. So modern periodic tableல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை அவங்களுடைய அட்டாமிக் நம்பரோட அசெண்டிங் ஆர்டர்ல பிளேஸ் பண்ற போது மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல இருந்த மெயின் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். The next one, position of isotopes. ஆக்சுவலா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் வெயிட்டோட அசெண்டிங் ஆர்டர்ல தான் எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணது. அப்போ ஐசோடோப்ன்ற போது அவங்களுக்கு அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், அட்டாமிக் வெயிட் டிஃபர் ஆகும். அப்போ டிஃபரண்ட் ஐசோடோப்ஸ் should occupy different positions in the Mendeleev periodic table. பட் மெண்டலீவ் என்ன சொன்னாரு, though they are isotopes, அவங்களோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேமா இருக்கு, அதனால அந்த எலமெண்ட்டை ஒரே ஒரு பிளேஸ்ல ஆக்குபை பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாரு. பட் இங்க நாம அதே எலமெண்ட்டை அட்டாமிக் நம்பர்ல கொடுக்கிற போது அந்த ப்ராப்ளமும் நமக்கு சார்ட் அவுட் ஆயிடும். So this is what given. So as they have same atomic number, they occupy the same position. அப்ப ஐசோடோப்பா இருந்தாலும் they need not occupy different position because they have same atomic number. The next one, anomalous pairs of elements. இதுவும் one of the demerit of Mendeleev's periodic table. அங்க என்ன பண்ணோம், எலமெண்ட்ஸை அட்டாமிக் வெயிட்டோட அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற போது சம் பேர்ஸ் ஆஃப் எலமெண்ட் அவங்களோட அட்டாமிக் வெயிட்ல ரிவர்ஸ் ஆனாங்க. அதாவது மோர் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட் ஃபர்ஸ்டா இருந்தது, அதை ஃபாலோ பண்ற எலமெண்டோட அட்டாமிக் வெயிட் ஸ்மாலரா இருந்தது. அதுக்கும் அவர் என்ன சொன்னாரு,
properties same இருக்கு. So though they differ in their atomic weight, as their properties are similar, so it is placed along with the other element அப்படின்னு justify பண்ணாரு. இப்போ so அந்த ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆகிரும். ஏன்னா their atomic numbers are in their ascending order. So modern periodic table அதனுடைய increasing order of atomic numberல arrange பண்ணதனால the anomaly in certain pairs of elements were removed. Example, ஆர்கானும் பொட்டாசியமும் எடுத்திருக்கோம். ஆர்கானோட அட்டாமிக் மாஸ் 39.9, பொட்டாசியமோட அட்டாமிக் மாஸ் 39.1. பட் ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18, பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் 19. அப்போ மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இந்த எலமெண்ட் அவங்களோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்ல கொடுக்கிற போது தோ தே டிஃபர் இன் தயர், அவங்களுடைய அட்டாமிக் வெயிட் வேரி ஆனாலும் அட்டாமிக் நம்பரை கன்சிடர் பண்ற போது அந்த அரேஞ்ச்மெண்ட் நமக்கு ப்ராப்பரா இருக்கும். So such anomalous pairs of elements also removed in the modern periodic table. The next one. So இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள நாம லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள்னு ரெஃபர் பண்ணலாம். இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை நாம ஸ்டடி பண்ற போது ஒவ்வொரு குரூப்லயும் இருக்கக்கூடிய எலமெண்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சிமிலரா இருக்கும் குரூப் வைஸா ஸ்டடி பண்றப்போ. அதே நாம பீரியட் வைஸா ஸ்டடி பண்ற போது அந்த வேலன்ஸ் ஷெல்ல ஆட் ஆகக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானும் இன்க்ரீஸ் ஆகுறதும் progressively இருக்கும். So this is what we are saying. The arrangement of elements in the modern periodic table is perfect matching of electronic configuration. Periodல ஸ்டடி பண்ணாலும் சரி, குரூப்ல ஸ்டடி பண்ணாலும் சரி, electronic configuration perfectா மேட்ச் ஆகும். And their physical chemical properties also show the regular gradation. Regular gradation சொன்னா they may go increase in their properties or decrease in their properties in a regular manner. So this is what the long form of periodic table. Now the structural features of long form of periodic table. Actually long form of periodic table, it consists of 7 periods and 18 groups. Period ni யாரை சொல்லுவோம்? The horizontal rows are called periods. Horizontal rows ஐ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? when we move from left to right of the period அப்படின்னு நாம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதே நாம குரூப்னு சொல்ற போது the groups are vertical columns. அப்ப காலம்ல நாம ப்ராப்பர்ட்டியை ஸ்டடி பண்ற போது டாப் டு பாட்டம் ஆஃப் த குரூப்னு ஸ்டடி பண்ணணும். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வழியா லேர்ன் பண்ற போது we have to go either from left to right of the period or from top to bottom of the vertical groups. So நாம என்ன சொல்லலாம் சிம்பிளா? the horizontal rows are called periods and those periods are numbered as 1 to 7 and the vertical columns are called groups. அந்த குரூப்ஸுக்கும் நாம நம்பரிங் 1ல இருந்து 18 வரைக்கும் கொடுத்திருப்போம். So there are 18 vertical columns and those are termed as groups. This is what the structural feature of modern periodic table. So now we are going to discuss about the various periods and the groups. Let us find first of all structural features of period. In the first periodல பார்த்தோம்னா we have only 2 elements. 2 element மட்டுமே இந்த பீரியட்ல இருக்கிறதுனால இவங்கள நாம ஷார்ட்டஸ்ட் பீரியட்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஷார்ட்டஸ்ட் பீரியட்ல 1s ஆர்பிட்டல்ல மட்டும்தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். so that occupies 1s1 1s2 electron. 1s1 ஹைட்ரஜனுக்கு இருக்கும், 1s2 ஹீலியம்க்கு இருக்கும். this is what the first period. And the second and third period having same number of element, இவங்களை நாம short period னு சொல்லலாம். so we are saying these are as short period. And in the short periodல the electrons are enter into ns np orbital. அப்போ second period எடுத்துக்கிட்டோம்னா second shell இருக்கும். அப்போ we are having 2s to 2p6 கிடைக்கும். third period எடுக்கிற போது where the electrons are entering to 3s and 3p. so electrons second period இருந்தா 2s 2p orbitalல fill ஆகும். third period இருந்தா 3s 3p orbitalல fill ஆகும். second and third periods are called short period and those second periodல element lithium to neon இருக்கும். third period element it starts from sodium to argon complete ஆகும். the next periods are 4 and 5. fourth period it starts from potassium to krypton
and fifth period it starts from rubidium to xenon. இந்த ரெண்டு பீரியட்லயும் each they have 18 elements. இந்த 18 elements ஆக்சுவலா எலக்ட்ரானை ஃபில் பண்ற போது n-1d ஆர்பிட்டலும் nsnp ஆர்பிட்டலும் எலக்ட்ரானை ஃபில் பண்ணும். அப்போ நாம இதை எப்படி எழுதலாம்? we can write n-1d orbital, ns orbital and np orbital getting filled up. n-1d ன்ற போது where we can have 10 electron, ns orbital 2, np 6, அப்ப டோட்டலா 18 electrons வந்துரும். So fourth and fifth periodல பாக்குற போது the electrons are entered to n-1d orbital, ns orbital and np orbital. ஆக்சுவலா எலக்ட்ரான் ஃபில் ஆகுறத இன்னும் ப்ராப்பரா எழுதணும்னா we can write it as ns2 n-1d and np6 அப்படின்னு எழுதலாம். So I can write it as ns2 n-1 d10 then np6. இது எதுபடி? according to the increasing order of energy பேஸ் பண்ணி எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்ப எலக்ட்ரான் s ஆர்பிட்டல ஃபில் பண்ண பின்னால n-1 d ஆர்பிட்டல ஃபில் பண்ணுது, அதுக்கப்புறமா np ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். this is what commonly given to 4 and 5. அப்ப இங்க 4th and 5th periodன்றப்போ n value 4 னு இருக்கலாம் அல்லது n value 5 னு இருக்கலாம். okay, and 4 and 5 group they have 18 elements each. அதனால இந்த பீரியடுக்கு லாங் பீரியட்னு பேரு. The next two periods are 6 and 7. The sixth period it starts from cesium to radon. இந்த பீரியட்ல பார்த்தோம்னா we can have 32 elements. Seventh period, nowadays the seventh period is filled with all the element. அப்ப seventh period நாம incomplete period னு சொல்லக்கூடாது. So this is the complete period and in which 32 elements are present. இந்த 6th 7th period வர்ற போது first of all s orbital fill ஆகும், அதுக்கப்புறம் f orbital fill ஆகும், அதுக்கப்புறம் d orbital fill ஆகும், then the electron enters to p orbital. அப்போ மொத்த ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we will get 32. so we can write the electronic configuration. நான் இந்த பீரியடுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். so I can write ns2 n-2 f14 n-1 d10 np6. so total add பண்ணோம்னா 32 elements அந்த ரெண்டு பீரியட்லயும் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். okay, so 6th period it starts from cesium to radon. 7th period it starts from francium to oganesson. the oganesson its atomic number is 118. அப்போ periodic table element hydrogen is the first element, oganesson is the last element. hydrogen 1 ல ஸ்டார்ட் ஆகி oganesson 118 ல முடியுது. அப்ப long form of periodic table ல டோட்டலா 118 elements are present. okay, the next one, description of groups. groups னு சொன்னோம்னா vertical columns. how many groups are there? 18 and they are numbered as 1 to 18. okay, இப்போ நம்ம groups explain பண்ணனும்னா the each group they have their own name. அந்த group ஓட electronic configuration similar இருக்கிறதுனால they can make a family. family ன்ற போது their properties will be similar. அதனால 1ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நாம grouping பண்ணோம்னா we can have first group alkali metals னு சொல்றோம், second group alkaline earth metals னு சொல்றோம். அடுத்து third groupல இருந்து 12th group வரைக்கும் போறப்போ அவங்கள transition metals னு சொல்லுவோம். then 13 to 18 அந்த 6 groupsக்கும் different names இருக்கு. so அவங்கள different family-ஆ நாம treat பண்ணலாம். okay, let us find. there are 18 vertical columns, avangala groups nu solrom, and they are numbered as 1 to 18, and every group has unique electronic configuration. ஒரு particular group எடுத்து அதோட electronic configuration பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். பட் என்ன ஆகும்? number of shell மட்டும் increase ஆகிக்கிட்டே போகும். பட் valence shell, that is the outermost shell, அதுல present ஆகி இருக்கிற electron சேமா இருக்கும். that is what we are saying unique electronic configuration. then
இந்த டிஃபரண்ட் கிளஸ்டர் ஆஃப் குரூப்ஸுக்கு நாம நிக் நேம் கொடுத்திருக்கோம் பேஸ்ட் ஆன் their சிமிலர் ப்ராப்பர்ட்டி. அந்த எலமெண்டோட சிமிலர் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு நாம நிக் நேம் கொடுத்திருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா the group 1 is termed as alkali metals. இந்த குரூப் 1 கூட தான் ஹைட்ரஜனை மேல வச்சிருப்பாங்க. பட் சில பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம்னா ஹைட்ரஜனை பீரியாடிக் டேபிளோட சென்டர் மேல எடுத்து வச்சிருப்பாங்க. சில பீரியாடிக் டேபிள்ல ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் குரூப்போட சேர்த்து வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் குரூப்போட சேர்ந்து இருந்ததுன்னு சொன்னா அங்க ஹைட்ரஜனை தவிர லித்தியம்ல இருந்து பிரான்சியம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நாம alkali metals னு சொல்லலாம். And these elements are hydrogen, lithium, sodium, potassium, rubidium, cesium, francium. These constitute the first group. இதுல except hydrogen, rest of the element that makes alkali metals. Second group எடுத்தோம்னா alkaline earth metals. So first groupல மட்டும்தான் நமக்கு 7 elements இருக்கும், ஹைட்ரஜன் இன்க்ளூட் ஆறதுனால. அதே போல 18th குரூப் எடுத்தோம்னா அங்க once again 7 elements இருக்கும். குரூப் 2 alkaline earth metals ன்ற நேம்ல சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். இந்த 6 எலமெண்ட்ஸும் சேர்ந்து நமக்கு அல்கலைன் எர்த் மெட்டல்ஸா பிஹேவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த அல்கலைன் மெட்டல்ஸ்னு எடுத்தேன்னா ஐ கேன் ரைட் தேர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS1. இப்ப அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எடுத்தேன்னா இவங்களோட யூனிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2 இருக்கும். அடுத்தது குரூப் நம்பர் 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிறவங்கள டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்றோம். ஆக்சுவலா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் 3ல இருந்து 11 வரைக்கும் சொல்லணும். ஏன்னா அங்கதான் டி ஆர்பிட்டல் பார்ஷியலி ஃபில் ஆகி இருக்கும். 12th குரூப் போற போது டி ஆர்பிட்டல் ஃபுல்லி ஃபில்டு D10 எடுத்திருக்கும். ஸோ த கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் இருந்தாங்கன்னா அவங்கள நாம டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு ரெஃபர் பண்ண மாட்டோம். எனிஹவ் அந்த 12th குரூப்லயும் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டலுக்கு தான் என்டர் ஆகுது. அதனால நான் அந்த 12th குரூப்பையும் சேர்த்து எழுதியிருக்கேன். பட் ஆக்சுவலா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னா என்னன்ற டெஃபினேஷன் 3ல இருந்து 11 வரைக்கும் தான் கொடுக்கணும். பிகாஸ் தோஸ் எலமெண்ட்ஸ் they can have their partially filled d orbital either in their elemental state or in their any of the oxidation state. அப்போ ஒரு ஆக்சிடைஸ்ட் ஸ்டேட்லயும் எலமெண்டல் ஸ்டேட்லயும் டி ஆர்பிட்டல் பார்ஷியலி ஃபில்டு எலக்ட்ரானை வச்சிருந்தாதான் அவங்களுக்கு பேரு டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ இங்க 12th குரூப் நான் கொடுத்துட்டேன். 12th குரூப் ஜிங்க், கேட்மியம், மெர்குரி நாட் ரிகார்டட் அஸ் டிரான்சிஷன் எலமெண்ட், ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்தாச்சு. அப்ப இந்த 3ல இருந்து 12 வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அங்க 4 எலமெண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு குரூப்லயும். அப்ப இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆக்சுவலா நமக்கு 4th பீரியட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். 4, 5, 6, 7. ஸோ தெர் ஆர் 4 பீரியட்ஸ். இந்த 4 பீரியட்ஸ்ல 3ல இருந்து 12 வரைக்கும் இருக்கிறவங்க டி பிளாக் எலமெண்ட்டும் இருப்பாங்க, எஃப் பிளாக் எலமெண்ட்டும் இருப்பாங்க. அந்த எஃப் பிளாக் தான் 3rd குரூப்ல இருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள்ல பிளேஸ் பண்ணிடுறோம். த நெக்ஸ்ட் ஒன் குரூப் நம்பர் 13. 13th குரூப்புக்கு ஒரு நிக் நேம் இருக்கு. ஸோ குரூப் நம்பர் 13 அவங்களோட நிக் நேம் ஐகோசகான். ஏன் இந்த டேர்ம் கொடுத்துருக்கோம்னா இது ஆக்சுவலா போரான் ஃபேமிலி. இந்த போரான் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு நம்ம 3 டைமென்ஷனல் கான்ஃபிகரேஷன் டிரா பண்ற போது they can able to produce 20 phases. அவங்கள டிஃபரண்ட் ஃபேசஸ் பார்த்து அதை கவுண்ட் பண்ணோம்னா 20 நம்பர் ஆஃப் ஃபேசஸ் இருக்கும். அதனாலதான் போரான் ஃபேமிலிக்கு நாம ஐகோசாகன்ஸ் அப்படின்ற நேம கொடுத்திருக்கோம். இந்த ஐகோசாகன்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NS2NP1 இருக்கும். ஆக்சுவலா திஸ் இஸ் எ போரான் ஃபேமிலி. ஸோ ஆக்சுவலா இந்த பி பிளாக் எலமெண்ட் எல்லாரையுமே நாம அந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் எலமெண்ட்டை வச்சுதான் அவங்களோட ஃபேமிலின்னு சொல்லுவோம். அப்போ 13th குரூப்போட ஃபர்ஸ்ட் மெம்பர் போரான், அதனால அந்த ஃபேமிலியை நாம போரான் ஃபேமிலின்னு சொல்லலாம். இதுல 6 எலமெண்ட் இருக்கும்: போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம் அண்ட் நிகோமியம். The next one group 14. group 14 ஓட group name tetragens. tetragens-னா அவங்களோட வேலன்சி 4 வேலன்சியை ப்ரொடியூஸ் பண்றவங்க. ஜென் அப்படின்றதுக்கு மீனிங் ப்ரொடியூசர்னு அர்த்தம். அப்ப டெட்ராஜன் their valency will be 4. அதை மீன் பண்றதுக்காக தான் டெட்ராஜன்ஸ்னு கொடுக்குறோம். And this is also known as carbon family. So the first member of the group is carbon and silicon, germanium, tin, lead and nihonium and Fl is flavoranium. The next one group 15 is termed as pnictogens.
நிக்டோ அப்படின்னா சஃபோகேட்டிங்ன்ற மீனிங். ஸோ இந்த ஆக்சைட்ஸை நாம இன்ஹேல் பண்ற போது we feel suffocating. அதனால தான் இவங்களை நாம நிக்டோஜன்ஸ் அப்படின்ற பேர்ல கொடுக்கிறோம். நிக்டோ அப்படின்னா suffocated அப்படின்னு அர்த்தம். நிக்டோஜன்ஸ்ல ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த எலமெண்ட் இஸ் நைட்ரஜன். ஸோ திஸ் குரூப் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபேமிலி. ஸோ இந்த குரூப்ல இருக்கிற எலமெண்ட் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத் அண்ட் மாஸ்கோவியம். எம்சி இஸ் மாஸ்கோவியம். தென் குரூப் நம்பர் 16 இவங்களுக்கு பேரு சால்கோஜன்ஸ். சால்கோஜன்ஸ்னா ஓர் ப்ரொடியூசர். மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் சல்ஃபைடாவோ ஆக்சைடாவோ செலினைடாவோ பிரசன்ட் ஆகி இருப்பாங்க. அதனால இவங்களை நாம சால்கோஜன்ஸ்னு சொல்றோம். So இதுல first member oxygen, so the family is called oxygen family. The different elements are oxygen, sulfur, selenium, tellurium, polonium and livermorium. LV is livermorium. Then group number 17 halogen family. Halogen, halona salt னு அர்த்தம். அப்ப salt produce பண்றவங்கனால இந்த குரூப்க்கு பேரு halogens. Here the first member of the element is fluorine. அப்ப இவங்க fluorine family. இதுல இருக்கக்கூடிய element fluorine, chlorine, bromine, iodine, astatine and tennessine. The last group element is noble gases. Noble gases la once again 7 elements irukum. Helium, neon, argon, krypton, xenon, radon and oganesson. So these are the different groups. So namakku group 1 la irundhu group 18 வரைக்கும் இருக்கக்கூடிய element explain பண்ணியிருக்கோம். And group 3 to 12 overall நாம transition metals மட்டும் தான் explain பண்ணியிருக்கோம். So இதுல நாம various electronic configuration கொடுக்கலாம். இப்ப நம்ம group 13 எடுத்தோம்னா NS2NP1, tetragen NS2NP2, then nictogen NS2NP3, chalcogens NS2NP4, halogens NS2NP5 and noble gases NS2NP6 னு இருக்கும். Once again நாம இந்த groups different block explain பண்ணுவோம். அப்ப இன்னும் detailed இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். Then what about the position of metals, non-metals and metalloids? Periodic table group number 13 இருந்து 18 வரைக்கும் நாம diagonal ஒரு லைன் போடலாம். அந்த diagonal லைனுக்கு ஜஸ்ட் மேல இருக்கிற ரைட் கார்னர் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாரும் நான் மெட்டல். diagonal லைனுக்கு ஜஸ்ட் கீழே இருக்கிறவங்க எல்லாரும் மெட்டல்ஸ். டயகோனல் எந்த எலமெண்ட் வழியா பாஸ் ஆகுதோ அவங்க எல்லாருமே மெட்டலாய்ட்ஸா இருப்பாங்க. அப்போ ஒரு எலமெண்ட் மெட்டல்ல இருந்து நான் மெட்டலா டிரான்சிஷன் ஆகுற போது அந்த டிரான்சிஷன் ஆகுற எலமெண்ட்டுக்கு மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கு, நான் மெட்டாலிக் கேரக்டரும் இருக்கு. அந்த எலமெண்ட்டை தான் நாம மெட்டலாய்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த டயகோனல் லைனை நாம அப்சர்வ் பண்ற போது டயகோனல் லைனுக்கு க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பார்த்தோம்னா அவங்களுக்கு சம்வாட் மோர் மெட்டாலிக் character, less non-metallic character அல்லது more non-metallic character, less metallic character அப்படியும் present ஆகும். அப்ப diagonal மேல வரக்கூடிய element diagonalக்கு closest-ஆ இருக்கக்கூடிய 1 or 2 element அவங்களையும் சேர்த்து நாம metalloids-னு சொல்லலாம். So total இந்த p block element பார்க்கிற போது அங்க about 15 elements தான் நமக்கு non-metal and rest of them metalloids இருப்பாங்க and few of them நமக்கு metals. Okay, this is what the position of metals, non-metals and metalloids. The elements above the diagonal line and to the far right அவங்களை நாம் non-metal னு சொல்றோம். The element below the diagonal line and to the left அவங்க எல்லாரையும் metals னு சொல்றோம். Then hydrogen is non-metal and it is the exception. Then all lanthanides and actinides are metal. இவங்களை எங்க place பண்ணிருக்கோம்? Bottom of the periodic table. Then the elements along the diagonal line are metalloids. That means they possess both metallic character as well as non-metallic character. In addition to that, இவங்க இல்லாம germanium, antimony and selenium, they also exhibit the characteristic properties of metalloids. That's all modern periodic table and their features. Okay students, let us close our today's session. Let us continue the same chapter in our following sessions. Until then, bye bye.